ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் ரெசிபி. இன்றைக்கி நம்ம மார்ஷ்மெலோ ரெசிபி எப்படி செஞ்சு பார்க்க போகிறோங்க. இந்த மார்ஷ்மெலோ ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் நான் ஒன்றா கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஜெலட்டின் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு 10 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊறினா மட்டும்தான் அதோடைய இது கண்டென்ட் கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ ஜெலட்டினை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது 200 கிராம் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 6 ட்ராப் லெமன் ஜூஸை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன மார்ஷ்மெலோ ரெசிபிக்கு ஒரு மோல்டு ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு கார்ன்ஃப்ளவரும் சுகரையும் நல்லா அடிச்சுட்டு அந்த இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த சுகரை தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதம் கிடைக்கணும். கையில் உருட்டுறாப்பில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் பக்கத்தில் வச்சுருங்க. அப்போ உடனே பீட் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜெலாட்டினை ஆட் பண்ணி அந்த பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க. நல்லா ஃபோமாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ தேவையான கலர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே பிங்க்கும் ப்ளூவும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பிங்க் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு ப்ளூ ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் எடுத்து அந்த மோல்டில் எடுத்து நம்மளுடைய மோல்டில் எடுத்து ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளூவை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயிலை கையில் அப்ளை பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணிடுங்க. நான் ஆக்சுவலாக ஊற்றினதுக்கப்புறம் டேப் பண்ணணும் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால ஏர் பபிள்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மேலே போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா மார்ஷ்மெலோ ரெடி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கிட்ஸை ஹாப்பி பண்ணுங்கள். பாய்.